ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உங்களுக்கு சமாதானம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? எனக்கு ரொம்பவுமே பிரயோஜனமாக இருந்துச்சு. ஏன்னா சில நபர்கள் தவறு செய்யும் பொழுது, சில நபர்கள் நமக்கு வலிகளை ஏற்படுத்தும் பொழுது கஷ்டமாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணும்? கோபம் பொங்கும். நம்மளை மீறி வார்த்தைகள் தடிப்பாக வரும். ஆனால் கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததுனால அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் இருக்கவே முடியாது. நபர்கள் இருப்பாங்க, எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல் நபர்கள் வருவாங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த வாரம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் அழகாக அப்படியே பிடிச்சிக்கிட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது, ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, அது அவங்க செய்யலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு அப்படின்னு சொல்லலாம், சாத்தான், இப்படி பல வகையான அவனுக்கு பேர் இருக்குது. அதை நம்ம தியானிக்க வேண்டாம். அவங்க தவறு செய்வதற்கு அதுதான் காரணம். ஆனால் அவங்க யார் தான்? ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அதனால தான் கனகராஜனுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வந்திருக்கு. ஆமாம், அவங்க அவருடைய லைஃப்பில் நடக்கிற காரியம் எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த மறுபடியும் சமாதானத்துக்கு நேராக போய் மறுபடியும் போய் இப்போ வேலை செஞ்சுட்டு அற்புதமாக இருக்கார். என்ன சரிதானங்கண்ணே? ஹல்லேலூயா, பிரைஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா வார்த்தையோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது எதையுமே நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். தனி ஒரு மனிதனால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ரோமர் 14:17 தான் கடைசி நம்ம முடித்தோம். என்ன முடித்தோம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ ஒரு நிரந்தர சமாதானம், நிரந்தர சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமென்றால் அது பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் உண்டாகும். ஆமென் சொல்லுங்கள். யாரால் உண்டாகும்? பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் எப்பொழுதுமே அந்த உறவுக்குள் இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்களேன். மதமாக நம்ம நினச்சோம்னா நமக்கு அந்த ஜெபம் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் உறவாக பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவர் நம்மோடு இருப்பார். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தேவனுடைய ராஜ்யம், இப்போ கடைசியாக நாம் போன வாரம் முடித்தது என்னென்னா, ராஜ்யத்தின் மனநிலை. ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மனநிலை எப்படி இருக்குமா? எப்போதுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்குமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா சூழல்கள்லையுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பாதையை தாண்டதுனால, கடந்து வர்றதுனால ஈஸியாக தெரியுது. எவ்வளோ விஷயமா இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியுது. காரணம் என்னென்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மனுஷிகமாக பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் நம்மளை காயப்படுத்தும் பொழுது அவங்கள பார்க்கும்போது எப்படி தோணும்? நேடா இப்படி பேசுகிறான் தோணுமா? தோணாதா? இல்லை, இதை விட மோசமாகவும் தோணும், நம்ம மோசமாகவும் பேசுவோம். ஆனால் பரிசுத்த ஆவி நம்ம கூடத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், அவன் பேசலப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அவனுக்குள்ளே இருக்கிறது தான் அவனை பேச வைக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே சந்தோஷம் வருமா இல்லை துக்கம் வருமா? சந்தோஷம்தான் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே. இன்றைக்கி நாம் அப்படியே, ஏன்னா போன வாரம் என்னையோ அதை நம்ம அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே போகலாங்கிறதுக்காக தான் அதை அப்படியே பேசணும். இப்போ ஆதியாகமம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். முதலாவது நாம் யார், நாம் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கேரக்டர் மாற மாட்டுது பிரதர், என் கேரக்டருக்குள்ளே ஒரு சேஞ்ச் நடக்க மாட்டுது பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்குமே சில நேரங்களில் கடினமாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு 4-5 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் தியானிச்ச ஞாபகம் இருக்குங்களா? ஒரு விஷயத்தை கேட்டேன், நீங்களாம் கூட முடியாதுன்னு சொன்னீங்க. உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்து, நீ விளங்கவே மாட்டப்பா, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனசார நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி அது மனுஷனால், நம்ம சுயத்தினால், நம்ம ஒரு மனிதனால் அப்படி நம்மளை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நாம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம எப்படி உறவுக்குள்ளே இருக்கிறோமோ, நம்ம பரிசுத்த ஆவியினர் உறவுக்குள்ளே இருக்கும் பொழுது ஈஸியாக அந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். அது என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு தேவ சாயல், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை அப்படி பொறுமையை நான் வாசித்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்படியே கவனமாக கவனிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன கடவர்கள் ஆளுவதற்கு அடுத்தது வருவோம். இப்போ முதல்ல அங்கே என்ன சொல்லுதுன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 27 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை அடுத்தது அவனை தேவ சாயலாகவே. ஆமாம், இங்கே நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், ஆணை மட்டும்தான் சிருஷ்டித்தாரா, ஆணிலிருந்து பெண் எடுத்தாரா அப்படிங்கிற டவுட் இருக்கும். இங்கே சொல்லுது பாருங்க, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஒரு மனுஷனை, இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆதாமை உண்டாக்கும் பொழுது அவனை வெறும் ஆணாய் உண்டாக்கவில்லை, அவனுக்குள்ள பெண்ணை வைத்து உண்டாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தான் அதை பிரித்து வெளியில் கொண்டு வர்றாரு. படைக்கும் பொழுதையே சேர்த்து படைச்சிட்டாரு. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவனுக்குள்ளே இருக்கிற பெண்ணை வெளியில் அப்புறம் விலா எலும்பை எடுத்து அது பெண்ணாக ஆண்டவர் மாற்றுகிறார். சரி, இப்போ நமக்கு பார்க்க வேண்டிய காரியம் என்னென்னா, தேவன் நம்ம யார் சாயலாக இருக்கோம்? நம்ம யார் சாயலில் இருக்கோம் சொல்லுங்கள் கனகராஜன்? யார் சாயலில் இருக்கோம்? தேவ சாயலில் இருக்கோம். சரிங்களா? இப்போ நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலில் இருக்கிற நம்ம யார் போல் இருக்கணும்? இதை சொன்னால் சில பேருக்கு ஐயோ நான் கடவுள், இவன் நம்ம கடவுள்னு சொல்கிறான்டா. இப்போ நம்ம யார் தான்? தேவனுடைய சாயல். போன வாரம் சமாதானத்தில் படித்தோம், நாம் யார்? தேவனுடைய குமாரர்னு படித்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம தெளிவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். பாருங்கள் தம்பி, பூனைக்குட்டி எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்கா? இல்லை, சரி, ஓகே. இப்போ சரி, பூனைக்குட்டி வேணாம், புலிக்குட்டி வந்துடுவோம், இல்லைன்னா சிங்கக்குட்டி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சிங்கம் இருக்குது. என்னங்க? சிங்கம் இருக்குது. இப்போ அந்த சிங்கத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர்? சிங்கமா, இல்லை சிறுத்தையா, இல்லை புலியா, இல்லை பூனையா? சிங்கக்குட்டி என்னவா தான் இருக்கும்? அது வேறு ஏதாவது பேர் இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிங்கக்குட்டி சிங்கமாக தான் இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கவே இருக்காது. சரி, குழந்தையாக இருக்கும்போது சிங்கக்குட்டி எப்படி கத்தும்? சிங்கம் மாதிரி கர்ச்சிக்க முடியாது, அதுக்கு தெரியாது. கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் சத்தம், கொஞ்சம் பூனை சத்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வளர வளர அந்த சிங்கக்குட்டிக்கு தெரியுமா, நாம் ஒரு சிங்கம். அப்போ அது அப்பாவை பார்க்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவோட அது கனெக்ட் ஆக என்ன ஆகுனா, தன் தகப்பனை போலவே அது நடக்கும், தன் தகப்பனை போலவே அது கர்ஜிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும், அது என்றைக்குமே மாறாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு அப்படி தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம் என்பதை மறக்கடிப்பதற்காகவே நம்மளை என்ன பண்ணுறான், பல சூழ்நிலைகளில் பல பிரச்சனைகளை காட்டி, உன்னால் முடியாது, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் வாழ முடியாது இப்படி சொல்லி நம்மளை பயம் காட்டியே வச்சிட்ருக்கான். நாம் வேறு யாருமே இல்லை, நம்ம தேவனுடைய சாயல். நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி யோசிப்பாரோ அப்படி யோசிக்கணும். தேவன் எப்படி யோசிப்பார்? இங்கே பாருங்க, இப்போ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை எடுத்துக்கங்க. வழக்கமாக எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும், இடம் பத்தாமல் விஐபி ரூமில் கொஞ்சம் பேர் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 3, 2, 5 கிட்டத்தட்ட 5-6 பேர் இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. வேறொரு சபையாக இருந்தால் என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்களேன். இந்த இடத்துல வந்து நின்னோன்னே என்ன பேசுவாங்க சொல்லுங்களேன்? சும்மா சொல்லுங்கள், என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி பிரசங்கமே அதுவாக தான் இருக்கும், வராதவங்களை கொடுத்து தான் பிரசங்கமாகவே இருக்கும். சரி, நம்ம அடுத்தவங்களை நம்ம தவறு சொல்லலை, சொல்கிறேன், பொதுவாக நடக்கிற ஒரு இயல்பான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆனால் எனக்குள்ளே என்ன வந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்துருக்காரு.
இன்றைக்கி என்னை அலைய விடாமல் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி காரை எடுக்கலண்ணே, இன்றைக்கி கார் இன்றைக்கி எடுக்கவே இல்லை, ஆளுங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு போகிறதுக்கு கார் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. சரி, அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, அவங்க நல்லா இருந்தால் வந்திருப்பாங்கல்ல, சோத்திரம். இப்போ அவங்க வர்றதுனால எனக்கு லாபம் இல்லை, ஆண்டவருக்கு லாபம் இல்லை. வர்றதுனால யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான், வர்றவங்களுக்கு தான் லாபம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு லாபம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? இப்போ கவர்மெண்ட்டு இந்த பொங்கலுக்கு அறிவிக்கிறாங்களே, என்னது 1000 ரூபாயா? 1000 ரூபாய் இலவசம் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபா கொடுக்குற டைமுக்கு போனால் தான் 1000 ரூபா. ஒரு வாரம் கழித்து போனால் கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ கொடுத்த கவர்மெண்ட் மிஸ்டேக், கொடுக்காத கவர்மெண்ட் மிஸ்டேக்கா, இல்லை வாங்க போகாத இவங்க மேலே மிஸ்டேக்கா? அதுக்கு ஏன் நான் இங்கே நின்றுட்டு நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஏன் லீவு போட்டீங்க, இது நம்ம வேலையும் கிடையாது. ஏன் அப்படின்னா நாம் தேவ சாயலாக இருக்கிறோம், தேவனை போல யோசிக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். என்ன யோசிக்கணும்? தேவனை போல யோசிக்கணும். இங்கே வந்து நான் மனுஷிக்காம நின்னா கண்டிப்பாக திட்டுவேன். உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாதா, ஏறாதா, உங்களுக்கெல்லாம் பட்டாதா? ஏங்க நான்லாம் அப்படியே திட்டு வாங்கியிருக்கேன், நான் திட்டு வாங்கியிருக்கேன். நீங்களாம் பட்டாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும், அப்படியே திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இது மனுஷிகமாக இந்த இடத்தில் நின்று பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனால் தேவ சாயலாக இருக்கும் பொழுது தேவனை போல யோசித்து தேவனை போல பேச வேண்டும். அவங்க வர முடிந்தால் வந்திருப்பாங்க, வர முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, அடுத்த வாரம் வாங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சரியாய் ஃபாலோ பண்ணார். இயேசு கிறிஸ்து அற்புதமாக ஃபாலோ பண்ணார். அவர் தேவனுடைய குமாரனாய், தேவனாக இந்த பூமியில், தேவ சாயலாக, தேவனாகவே இந்த பூமியில் வந்தார். அவர் சொல்கிறாரு, அவர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கார் பாருங்கள். இந்த எல்லாரும் சுற்றி நின்று கல்லெடுத்து, ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, கல்லெடுத்து அடிக்க ரெடியாக நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் எவனாவது தப்பு செய்யாமல் இருந்தீங்கன்னா, பாவம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கல் அடிங்கடாங்கிறாரு. எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் முன்ன என்ன பண்ணல, தண்டிக்க விரும்பலை, இனி பாவம் செய்யாதே. அற்புதமாக சொல்லு. இது தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த வாரம் வரல அப்படின்னு சொல்ல, சரி இனி அப்படி செய்யாதீங்க, வாரம் வாங்க. நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்துக்கு வர்றீங்களோ, எந்த அளவுக்கு வாரம் வர்றீங்களோ, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுதான் உண்மை. சார்ஜர் வேணும் செல்லில். 20%லேயே இருந்தால் ரொம்ப சிரமம், எப்போவுமே பதட்டத்துலேயே இருக்கணும், எப்படா செல்லு ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. சார்ஜர் ஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுவான், தைரியமாக நெட்டெல்லாம் ஆன் பண்ணுவான். 20% வந்துச்சுன்னா நெட்டே ஆஃப் பண்ணிடுவான். சில பேர் 1% இருந்தாலும் நெட்டோட வச்சுருப்பாங்க, செல்லு ஆஃப் ஆகிடும், சில நேரத்தில் செல்லு ஆன் ஆகாது. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம தேவ சாயலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், தேவனை போல யோசிக்கணும். என்ன பண்ணுங்க, தேவனை போல யோசிக்கணும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் நாங்கள் ரொம்ப அற்புதமாக அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நான் என் மனைவியும் ஒவ்வொருத்தர் பெயரை சொல்லி, நான் தேவனுடைய சாயல், நான் இந்த இடத்துல தேவ சாயலில் உட்கார்ந்துருக்கிறேன், தேவன் தனது பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பார், இதுதான். இப்போ அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி அப்படி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அப்படி ஜெபம் பண்ணது. இப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது? இப்போ நான் கனகராஜன் நான் கேட்குறேன், இப்போ என்னை குறித்து உங்களுக்கு என்ன நல்ல எண்ணம் இருக்குது சொல்லுங்கள். இங்கே வந்து வெறும் தியரி மட்டும் கிடையாது, இங்கே ப்ராக்டிக்கலும் உண்டு. ஆமாம், சொல்லுங்கள். சரி, இல்லை நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நான் எப்படி வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க? எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும், பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சரி, அவசரத்தில் கேட்டதுனால டக்குன்னு முடிச்சிட்டிங்க. ரைட்டு, நீங்கள் நல்லா ரிச்சாக இருக்கணும், நீங்கள் நல்லா 4 பேருக்கு நல்லது செய்யணும். இன்னொன்று சொல்லுவார், நீங்கள் உங்கள் உடம்புக்கு எந்த குறைபாடும் வரக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும், ஆயுசோடு இருக்கணும், அப்படிலாம் சொல்லுவார். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய பார்வை அப்படி தான் இருக்குது ஒரு மனுஷன் மேலே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் இருக்கிற குறைகளோ, உங்களுக்குள் இருக்கிற பாவமோ, உங்களுக்குள் இருக்கிற எந்த ஒரு தவறான சிந்தனையாக இருந்தால் கூட அது தேவனுடைய பார்வைக்கு தெரியாது. என் மகளும் என் மகனுமாக இருக்கிறாங்க, இதுதான் தேவனுடைய பார்வை. அவருடைய பார்வை எப்பொழுதுமே நீ நல்லா இருக்கணும். எப்படிங்க? நீங்கள் நல்லா இருக்கணும், இதுதான் தேவனுடைய பார்வை. இப்போ ஜெபம் எப்படி இருக்கணும்? நீங்கள் தேவ சாயலாக இருக்கீங்க, அப்போ தேவ சாயலில் இருக்கிறது போல தான் உங்கள் ஜெபம் இருக்கணும். தேவன் எப்படி பேசுவார்?
தேவன் எப்படி பேசுவார் அப்படி தான் நீங்கள் பேசணும். ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேங்கிறதுக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எங்கள் ஒருத்தர் கடன் பிரச்சனையோடு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, கடனை வாங்கிட்டா இதுதான் பிரச்சனை, சரி விடுங்க கர்த்தர் பார்த்துக்குவார், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்கும் நிச்சயமாக உங்கள் கடன் அடைத்து தீர்க்கப்படும், நீங்கள் எதுக்காண்டி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? இதுதான் தேவ சாயல்ல இருந்து பேசுகிறதுக்கும் சராசரி மனிதனாக இருந்து பேசுகிறதுக்கு வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம பேசுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ உங்களை குறித்து நீங்கள் பேசணும். எப்படிங்க? உங்களை குறித்து நீங்கள் பேசணும். தேவனுடைய சாயலாக இருக்கிற நாம் முதல்ல தேவனுக்கு தன்னை குறித்து ஏதாவது கவலை வருமா? தேவன் என்னைக்கா தன்னை குறித்து கவலைப்பட்டிருக்காரா? சொல்லுங்கள். தன்னை குறித்து ஏதாவது கவலைப்பட்டிருக்காரா? கவலைப்பட்டிருக்காரா? கவலைப்படுவாரா? அவருக்கு வேறு ஏதாவது வியாதி வருமா? வேறு ஏதாவது சண்டை வருமா? சமாதானம் இல்லாமல் என்னைக்காவது உட்காந்துருப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருக்கு வேறு ஏதாவது குறை இருக்குமா? ஆண்டவருக்கு இருக்காதுல்ல. இப்போ நம்ம தேவ சாயலில் இருக்கோம். அப்போ நாமளும் எப்படி தான் இருக்கிறோம்? நமக்கு வியாதி இல்லை, எனக்கு கடன் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சூப்பராக தான் இருக்கிறேன். இந்த எண்ணம் முதல்ல நமக்குள்ளே உண்டாகணும். இந்த எண்ணம் மாறும் பொழுது நம் வாழ்க்கை சூப்பராக மாறிடும். இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, அதான் பிரச்சனை. இதே தெரியாமல் நான் பல வருஷம் ஓட்டிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் எல்லாமே மாறுது. எப்போவுமே நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், அற்பையும் குப்பையும் புழு பூச்சின்னு சொல்லி அப்படியே கூனி குறுகி ஏதாவது பிச்சை போடுங்க ஆண்டவரேங்கிற மனநிலையிலே இருக்கிறோம். இதுதான் தவறு. நாம் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். நாம் தேவர்களைப் போல இருக்கிறன்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவனுக்கு ஒப்பா நாம் இருக்கிறோம். நாம் தேவன் கிடையாது, ஆனால் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். அப்போ அவருடைய யோசனை, அவருடைய சிந்தனை, அவருடைய வார்த்தை, அவரை போல் நாம் பேச கற்றுக்கணுமா இல்லையா? கற்றுக்கிட்டா தான் நம்ம இந்த பூமியில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் என்ன தான் கதறி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா காலம் பூரா நானும் பார்க்குறேன். அவங்க 30 வயசில் இருக்கும்போது அழுதாங்க, இப்போ 70 வயசில் இருக்கும்போது அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ மாற்றம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். நிறைய நேரத்தில் பாருங்கள், கோழியை அடை வைக்கும் பொழுது இந்த வாத்து முட்டையை கொண்டு வச்சுருவாங்க. ஏன்னா வாத்துக்கு குஞ்சு பொரிக்க தெரியாது. வாத்து முட்டை கரண்டில் வச்சு தான் அந்த குஞ்சு வெளியில் வரத்துக்கு பண்ணுவாங்க. ஆனால் கோழி முட்டையோடு கொண்டு வச்சுட்டா இந்த கோழி அதையும் சேர்த்து அப்படியே அரவணைச்சு உட்காந்துருக்கும். அந்த ஹீட் ஆகி கோழி குஞ்சு வெளியில் வரும்பொழுது இந்த வாத்து குஞ்சு வெளியில் வரும். கூட்டத்தோட கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் தான் வாத்து என்பது அதுக்கு தெரியும். வாத்து தன் செயலை ஒருபோதும் மறக்காது. கரெக்டாக அது தண்ணியில் போய் தான் இறங்கும். தண்ணியில் போய் இருக்கிற பூச்சி புழுக்களை சாப்பிடும். ஆனால் அந்த கோழி தண்ணியில் இறங்காது. கோழி தான், வாத்து தான். இது வரைக்கும் நாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவ சாயலாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவள் தெரிந்த பிறகு நாம் தேவனைப் போல ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்களேன். தேவனைப் போல பேசணும், தேவனைப் போல சிந்திக்கணும். இது ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். ஒன்றுமே இல்லையா, சுத்தமாக ட்ரை கண்டிஷனில் இருக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை வீட்டில் இருக்கிற மளிகை ஜாமான் எல்லாம் டோட்டலாக அப்படியே தொடச்ச மாதிரி இருக்கா, உங்களுக்கு கவலையே வராது. ஆனால் நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அரை மூட்டை அரிசி வரும்போதே அரிசி தீரப்போதே, சிலிண்டர் 30 நாள் ஆச்சுனாலே சிலிண்டர் வேறு அடிஷ்னல் புக் பண்ணணுமே, ஆட்டோமேட்டிக்காக பயம் உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தேவ சாயலில் இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தாண்டி போக முடியும். நான் பேசுனா அது நடக்கும். இப்போ ஆண்டவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? இப்போ வீட்டில் அரிசி தீருது. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அரிசியே வா, என் வீட்டுக்கு அரிசி வரட்டும். இது மாதிரி உங்களால் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? தில் இருக்கா? இருக்கணுங்கிற நான் நம்மளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேசுங்க, காரியங்களை வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். நாம் அப்படி பேசணுங்கிறத தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. நான்லாம் பேசியிருக்கேன், நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா, அப்படி பேசி வந்தது தான் இந்த ஒவ்வொரு பொருளுமே. இதுக்காக நான் எங்கேயுமே கஷ்டப்பட்டு எந்த உழைப்பும் உழைத்து நான் ₹1 பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணவே இல்லை. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். பேசுனா நடக்கும். அவர் எப்படி ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறாரோ நமக்கும் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேசுனா நடக்கும்.
நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், என் குடும்பத்தை யாரும் கெடுக்க முடியாது, நாங்கள் வளமாக இருப்போம், நாங்கள் சூப்பராக இருப்போம். பேசுங்கிற ஒவ்வொரு நாளும் பேசுங்க. பிரதர் நாங்கள் கடலில் இருக்கோம் பிரதர் அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் அடையாது. அவனே 20 வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருக்கான், எப்போ அடைகிறது? ஒன்றுமே இல்லை, என் கடன் தீர்க்கப்படுகிறது, என் கடன் அடைத்தாயிற்று. பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் 20 வருஷம்லாம் போக வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் அது க்ளோஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். எங்கிருந்து வேண்டாலும் உங்களுக்கு கதவு ஓப்பன் ஆகும், எங்கிருந்து வேண்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். இந்த உலகத்தில் நடப்பது போல நடக்காது. அவர் அதிசய விதமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி வேணாலும் நடக்குங்க. தண்ணியை ரத்தமாக மாற்றினார், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். எவ்வளோ மகிமையாக, எவ்வளோ அற்புத அதிசயங்களை செய்த தேவன் தெரியுமா நம்முடைய தேவன்? அப்படி செய்தவர் இன்னும் நம்ம வாழ்க்கையில் செய்வார்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புனா நம்ம பேசணும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று அறிந்திருக்கிறபடினால தான் நம்மளால் பேச முடியும். அவரை நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கிறீங்களோ அப்படி தான் பேசுவீங்க. ஒரு உலகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுங்களா? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், நான் சொல்லுவேன், நீங்கள் பேசுகிறத வச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்று. உங்கள் வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோட உறவில் இருக்கீங்கன்னு. உண்மை தானே? நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அந்த இதை அளவிட முடியும். சில பேர் பாருங்கள், எவ்வளோ சத்தியங்களை கேட்டாலும் அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவர் உனக்கு கண்ணு இல்லையா, ஏன் ஆண்டவரே இந்த உலகத்தில் பூமியில் படைச்ச, பேசாமல் நான் செத்துருப்பேனே, என்னை ஏன் என்ன வச்சுருக்கீங்க? இது காரணம் என்னென்னா அவங்க அவ்வளோதான் அறிஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரை. என்ன வந்தாலும் எந்த சூழலிலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார், தேவ தூதர்கள் என்னை தாங்கிக் கொள்வார்கள், என் பாதம் கல்லில் இழாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதெல்லாம் என்னென்னா, இது அவங்க அந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்வது புரியுதுங்களா? நீங்கள் ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் எவ்வளவு தெரியும் அப்படின்னா இதுதான் கணக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் இருக்குது. நீங்கள் பேசுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நீங்கள் தேவ சாயலில் இருக்கிறீங்க, அதை முதல்ல மறந்துடாதீங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். கடைசியாக எப்படி ஆழக்கடவர்கள் சகல பிராணிகள் மேலே வந்து பார்த்தோம்னா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார், பவர் கொடுத்துருக்கிறார். ஏன் உங்களுக்கு கொடுத்த பவரை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? நமக்கு கொடுத்த பவரை பிசாசு ஈஸியாக அவன் டைரெக்ஷனை மாற்றி டர்ன் அவுட் அவன் என்ன பண்ணா, டேனிங் அப்படியே திருப்புறான், நம்ம திசையை திருப்புறான். எப்படி தெரியுமா? இல்லை. என்னங்க? இல்லை. ஒரே வார்த்தையில் இல்லை இல்லை இல்லை. இருக்கும்போதே இல்லைம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா நிறைய இருக்கும், ஆனால் இல்லை. அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. இல்லையே, இல்லாமல் இருந்தாலும் இருக்குன்னு பேசுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். படிக்கிறீங்களா இல்லையா? அப்போ அவரை போல தானே நாம் இருக்கணும். இல்லை, எதுவும் வீட்டில் இல்லையா, அதை கூப்பிடு, வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் என் குடும்பத்தில் உண்டாகட்டும். பேசுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரர் கனகராஜ், உன் கண்கள் திறக்கப்படட்டும். உனக்கு ஒரு ஏற்ற துணை உனக்கு உண்டாயிருக்கிறது, உனக்கு திருமண காரியம் நடக்கும், உன் சந்ததி பெருகும். இப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் எதில் பிரியப்படுறீங்களோ அதை தான் உங்கள் நாவுக்கு பேசும். உங்கள் நாக்கு என்ன பேசுதோ அது நடக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் புலம்புறதும் காவலையப்படுறதும் வேறு ஏதாவது காரியங்களை பேசுகிறதுமா இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை சுற்றி வரும். உங்களுக்கு என்ன வேணும் அதை பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணுமா? நான் காலையில் எழுந்தோன்னே சொல்லுங்கள், ஆவியானவரே உங்கள் கரத்தில் என்ன கொடுக்குறேன். முதல்ல ஆவியானவர்கிட்ட கொடுங்க, உங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த நாள் அற்புதமான நாள், இந்த நாள் அதிசயமான நாள், என் வாழ்க்கையிலே நான் நினைத்து பார்க்க முடியாத நாளாக இருக்கும். பேசணும், ஒவ்வொரு நாளும் பேசுங்க. நான் தினமும் என்ன செய்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அந்த நாள் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எதுக்காண்டி நம்ம கவலைப்பட வேண்டிய இதே கிடையாது. அது என்ன சொல்கிறது, வார்த்தை வரமாட்டுது. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து ப்ராக்டிக்கல், சரிங்களா? இப்போ இது வரைக்கும் தியரி கேட்டிங்க, இப்போ ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் தேவன், சரிங்களா? தேவனுடைய சாயல். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. பேசுங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தராக பேசுங்க. சொல்லுங்கள், உங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்க அந்த சரக்கு இருக்காதான் வெளியில் வரும். பேசுங்க பார்க்கலாம், சொல்லுங்கள். பின்னாடி அம்மா இருக்காங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொன்னீங்க நல்லா இருப்பீங்க. சும்மா யதார்த்தமாக பேசுங்க. ஆமாம், கோவம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி பேசுவோம்? கோவம் வந்துருச்சுன்னா பிசாசு உள்ளே வந்து உட்காந்துக்குவான். எப்படியெல்லாம் நம்ம நாக்கை ஆட்டி வைப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் மட்டும் எப்படி தான் அவன் நல்லா இருக்கான்னு பார்த்துருவான், நாசமாக போயிடுவான், அப்படி ஆயிடுவான், இப்படி ஆயிடுவான். எவ்வளோ பேச்சு பேசுகிறோம். இல்லை, இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கார். யார் இருக்கார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் தயவுசெய்து வாயை திறந்து நீங்கள் சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு டெமோ காட்டுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் தான் பேசணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் நீடித்த ஆயுளோடு இருப்பீங்க, நீங்கள் நல்லா படிப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்குவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். இப்படிலாம் சொல்லணும். நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை தலையில் கை வச்சு டெய்லி சொல்லுங்கள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ நல்ல மகளாக இருக்க, என் சொல் பேச்சுக்கு நீ கீழ்ப்படுகிறவள், உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உனக்கு ஏற்ற துணையை நல்ல மணவாளனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பேச நீங்கள் தலைகீழ நின்று நீங்கள் ஒரு கெட்டவனை கட்டி வைக்க நினச்சா கூட ஆண்டவர் நல்லவனை தான் அங்கே கொண்டு வந்திருப்பார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பேசிட்டீங்க, பேசுனது தான் நடக்கும் அங்கே. புரியுதுங்களா? உங்கள் பிள்ளைங்களை பார்த்து பேசணும். வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உனக்கு ஏற்ற துணை நல்ல கணவன் உனக்கு கிடைப்பார். இதெல்லாம் மனசார வாழ்த்துறது. இதெல்லாம் எங்கெங்க இருக்குது? இதெல்லாம் யாருங்க செஞ்சா? இதெல்லாம் ஈசாக்கும் ஆபிரகாமும் செஞ்சாங்களா இல்லையா? ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முந்திக்கிட்டு போனானுங்க. ஈசாவா யாக்கோபா? இது யாரு? ஈசாவா? அவன் பேர் என்ன? ஈசாவும் யாக்கோபும் தானே. ஏசாவும் யாக்கோபு ஈசாக்கு கிட்ட போனாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஈசாக்கு கிட்ட போகிறாங்க. இப்போ யாக்கோபு என்ன பண்ணான்? இப்போ யாக்கோபு அம்மா சொல்கிறாங்க, டேய் மகனே, அண்ணன் போனான்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவான்டா, கொஞ்சம் ப்ளீஸ். அவன் காட்டுக்கு போயிட்டான், நீ என்ன பண்ண, அவனை போலேயே ட்ரெஸ்ஸை போட்டுக்க, போய் உங்கள் அப்பாவுக்கு கண்ணு வேற தெரியல, தடவி உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா பழிச்சிருண்டா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஈசாக்கு தேவ சாயலாக இருந்து தன் மகனை எப்படி ஆசீர்வதித்தானோ அப்படி அவன் பெருகினான், தெரியுமா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை பார்த்து ஆசீர்வதிக்க பழகிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இது பாரம்பரியமாக இருந்துச்சு வழக்கத்தில். இப்போ சமீப காலமாக அதெல்லாம் இல்லாமல் போச்சு. காலில் விழுவாங்க, மகராசனாக இருப்பா, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அது இல்லை. இப்போல்லாம் ரொம்ப அதெல்லாம் எல்லோரும் சமம், பெரியவங்க சின்னவங்க, அந்த வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பிளஸ்ஸிங் ரொம்ப அவசியம். வாயிலிருந்து, ஒரு மனிதன் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வாங்குவதற்கு நாம் நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். ஆமென்னு சொல்லுங்களேன். நாம் அதே போல் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நாம் நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு ஒன்றுமே வேண்டாம். நான் தேவனுடைய சாயல் என்கிற எண்ணம் இருந்தால் போதும், உங்கள் வாயில் நல்லது தான் வரும். ஆமென்னு சொல்லுங்களேன். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க சூப்பராக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை 4 பேர் வந்து இல்லை அவங்க தப்புன்னு சொன்னாலும் இல்லை அவங்க நல்லவங்க, இதை சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மனசு தான் சார் கடவுள். புரியுதுங்களா? இந்த நான் ஸ்டேட்டஸில் பார்க்குறேன், ரொம்ப அந்த உதவி செய்கிறவங்களெல்லாம் பார்த்து இந்த மனசு தான் சார் கடவுள்னு போடுறாங்க இந்த இதில் ஷார்ட்ஸ்லாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மனசு தான் கடவுள். அப்படின்னா என்னென்னா, தேவனுடைய சாயலில் இருக்கிற மனிதனால் மாத்திரம்தான் அப்படி நினைக்க முடியும், அப்படி பேச முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்களேன், உங்களை சபிக்கிறவங்களை உங்களால் ஆசீர்வதிக்க முடியுமா? நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? முடியும். ஏன்னா நான் தேவனுடைய சாயல். இன்னொருத்தனை கெட்டவன்னு நான் சொல்கிறேன்னா நான் யாருடைய சாயல் தெரியுமா? பிசாசோட சாயல். இன்னொருத்தனை நான் நல்லவன்னு சொல்கிறேன், நான் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமாங்க, எப்போவுமே நாம் அடுத்தவங்களை அவங்க நல்லவங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் இப்படி பேசுங்க. நீங்கள் தேவ சாயலுங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீ யாருன்னா நான் தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. நல்ல ஆழத்தில் பதிய வச்சுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி பார்த்து உங்களை பார்த்து ரசிங்க. என் ஆண்டவர் எவ்வளோ அழகாக இருக்கார். யார் தான் நீங்கள் தேவனுடைய சாயல். உங்கள் முகம் எப்படியோ அப்படி தான் ஆண்டவர், அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனை பார்க்கணுமா, கண்ணாடியை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஏன்னா நம்ம யாருடைய சாயல்? தேவ சாயல். தேவனை போல சிந்திக்கணும், அப்படியே சிந்திக்கணும். அவர் புதுசாக க்ரியேட்டிவிட்டிவாக சிந்திச்சு தான் அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தை படைச்சார். இந்த வானம் எப்படி இருக்கணுங்கிறத அழகாக டிசைன் பண்ணி படைச்சிருக்காரு. பூமி எப்படி இருக்கணும், சைஸ் எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணார். இப்போ எப்படி நீங்கள் இப்போ மனுஷனுக்குள்ள அந்த பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த செல்ஃபோன் ஆண்டவர் படைச்சாரா மனுஷன் படைச்சானா? கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை பரவாயில்ல, யோசனை பண்ணி சொல்லுங்கள். யோசிச்சு சொன்னாலும் நீங்கள் சொன்னது தான் சரி. ஆமாம், இந்த செல்ஃபோன் யார் தான் படைச்சா? மனுஷன் தான் படைச்சான். இந்த பைபிள் யார் தயார் பண்ணது? யார் தயார் பண்ணது? மனுஷன்தான் படைச்சான். அந்த பைபிளை இப்படி தான் எழுத்து இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறான். இந்த நம்ம போட்டிருக்க ஷர்ட்டு துணி, ஃபேண்ட் துணி, இந்த டைலரிங்கு இதெல்லாம் ஆண்டவரே வந்து என்ன உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரா? பாடம் நடத்தினாரா? வாங்கப்பா இயேசு கிறிஸ்து டைலரிங் சென்டர்னு வச்சு உங்களுக்கு என்ன டைலரிங் சொல்லி கொடுத்தாரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் ஒரு சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவருடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள் இருக்கிறபடினால்தான் அவனும் புதுசாக சிருஷ்டித்துக்கிட்டு இருக்கான், புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னக்கா? ஆமாம், பட்டர் பண்ணு கண்டுபிடிச்சவன் பெரிய ஆள் இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணே. அவன் ஒரு சிருஷ்டிகர். ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்குது. அதனால தான் அவனால் ஒன்று கண்டுபிடிக்க முடியுது. ஆமாம், நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம், நல்ல கணவனை, நல்ல மனைவியை, நல்ல பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல நல்லவங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்லுங்கள், என் கணவர் நல்லவர். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். என் கணவர் நல்லவர் தானே, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்கள், என் கணவர் நல்லவர். சொல்லுங்கள். ஆமாம், கணவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லவர் தான். ஆமாம், கணவர் நல்லவர். சொல்லுங்கள். ஆமாம், என் பிள்ளைகள் நல்லவங்க. சொல்லுங்கள், என் மகன் நல்லவன். சொல்லுங்கள், அதை பேசுங்க. என் மகன் நல்லவன், என் மகள் நல்லவள், என் சொந்தங்கள் நல்லவங்க, என் உறவுகள் நல்லவங்க, மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். வேலை முடிஞ்சு போச்சா? இப்போ யார் மேலே கசப்பு வரப்போகுது, யார் மேலே கோவம் வரப்போகுது? என்னங்க நல்லவங்கன்னு சொல்லி வெளியில் போயிட்டா அவங்க தானங்க ஆப்பிய வைக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க வைக்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தீய சக்தி பிசாசு அப்படி பண்ணுது. இல்லை, அவங்க நல்லவங்க தான், நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நாம் தேவசாயலாக இருக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம்? நீ தேவசாயல், நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இல்லை, நான் என்ன செய்கிறேன், இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கங்கிற முக்கியம் இல்லை, நான் என்ன செய்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தேவனுடைய சாயல், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சிந்திக்கிறேன், இதில் நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா நம்ம இந்த வாழ்க்கையை சூப்பராக வாழலாம், அற்புதமாக வாழலாம். காசு இருந்தாலும் வாழலாம், காசு இல்லைனாலும் வாழலாம், வீடு இருந்தாலும் வாழலாம், வீடு இல்லைனாலும் வாழலாம். ஆனால் மனுஷனுக்கு தேவை என்னென்னா சந்தோஷம். என்ன தேவை? சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கணும்னா முதல்ல என்ன தெரியுமா தோணணும்? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே என்ன ஒரு விஷயம் தெரியணும்னா, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆமாம், நீங்கள் உங்களுக்குள்ளே அடிக்கடி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சரியில்லை, நான் ஒரு மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மென்டலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். அது அவங்கள சிருஷ்டிச்சுக்கிறாங்க, அவங்களே பேர் வச்சு உருவாக்கிக்கிறாங்க. நீங்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறீர்களோ அப்படியே மாறுவீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? சிருஷ்டிகர்த்தர் நமக்கு தகப்பனாக இருக்கார், அவருடைய சாயலில் நாம் இருக்கோம். நாம் பேசுனா நடக்குமா நடக்காதா? நமக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கா இல்லையா? அப்போ நாம் கவனமாக பேசணும்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை குறித்து தயவு செய்து நீங்களே தரக்குறைவாக பேசாதீங்க. யாராவது உங்களை தரக்குறைவாக பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. என்னை குறித்து பேசின தவறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், என்னை விட்டு நான் தூரமாக்குறேன்னு சொல்லுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை.
ஆள் இருந்தது, குடிக்கிற தண்ணி தான் குடிங்க. எனக்கு ஆள் இருந்ததுனால, எனக்கு ஆள் கிடைச்சதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன், நான் பிழைத்து கொண்டேன், நான் வாழ்கிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் என்னால் கற்றுக் கொடுக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எதை வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும், சூப்பராக வாழ முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சாயலாக இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. தேவனை போல் யோசிங்க எந்த விஷயத்தையுமே. இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது. இப்போ தலைவலி வருதுன்னா மனுஷனை போல் யோசிச்சா என்ன பண்ணுவீங்க? மனுஷனை போல் யோசிச்சா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு தலைவலி மாத்திரை போடணும், இல்லைன்னா ஒரு தைலத்தை தடவணும், அப்புறம் அதுவும் இல்லைன்னா ஒரு கஷாயம் வச்சு குடிக்கணும். இது மனிதனுடைய யோசனை. தேவ சாயலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அதுதான் கேள்வி. இந்த வலி எனக்கு சொந்தமானது இல்லை, வலியே என்கிட்ட இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே போ. இதுதான் தேவ சாயலுக்கும் மனுஷ சாயலுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சாயலாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். நீங்கள் மனுஷ சாயலாக உங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், தோல்வி தான் நம்மளை தேடி வரும். ஆனால் நீங்கள் தோற்று போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சாயலாகவே வாழுங்க, தேவ சாயலாகவே வாழுங்க. நான்லாம் டிக்ளேர் பண்ணி அப்படி வந்திருக்கேன். அன்னூர் போயிட்டு ஒரு ஸ்கூல் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் செமினார் முடிச்சுட்டு 4 நாள் அப்போ 2 வீலர் எடுக்கும்போது கையில் பணம் இல்லை, பெட்ரோல் அடிக்க வீட்டில் பணம் இருக்குது. சரி, ஸ்கூலில் ஏதாவது ஆஃபரிங் கொடுப்பாங்க, சரி பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டேன். ஆனால் அங்கேயும் எதுவும் கொடுக்கல, பாக்கெட்லேயும் பணம் இல்லை, வண்டிலையும் பெட்ரோல் இல்லை. நான் சொன்னேன், என் வண்டி வீடு வரைக்கும் போகும்னு சொன்னேன். என் வண்டி வீடு வரைக்கும் போகும், பெட்ரோல் என் வண்டியில் இருக்கட்டும்னு சொன்னேன். திறந்து பார்த்தா பெட்ரோல் இல்லை, ஸ்டார்ட் ஆகாத வண்டி ஸ்டார்ட் ஆனிச்சு, வீடு வந்துச்சு, காசு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் அடித்தேன். உங்களால் நம்ப முடியுமா? நடக்குமா? நடக்கும். உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்காக கடவுள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவ சாயல்னு விசுவாசிக்கிறீங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்வாருங்க ஆண்டவர். எத்தனையோ டாக்டர் எனக்கு சேலஞ்சாக சொன்னது எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் இங்கே நான் நின்றுட்டுருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, அவர் எப்படி பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறாரோ நீங்களும் நானும் அப்படி தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அப்போ இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் தேவ சாயலை குறித்து செய்தியை கேட்டீங்க. இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். இது உங்களால் செய்ய முடியுமா? அதுதான் இப்போ சேலஞ்ச். அதே தான் நினைக்கிறேன். ஆமாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறேன் பாருங்கள். எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்போ சொல்லுங்கள், சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? உங்களால் முடியுமா? இப்போ முடியுமா? நீங்கள் மனுஷ சாயலில் இருந்தால் சிநேகிக்க முடியாது. நீங்கள் தேவ சாயலில் இருந்தால் ஒரு சத்துருவை ஈஸியாக சிநேகிக்க முடியும். நம்மளை எதிராக நினைக்கிறவங்கள கூட அன்பாக நேசிக்க முடியும். ஏன்னா நான் தேவ சாயல். இப்போ வேறு இதுக்கு நம் தேவ சாயலுங்கிறதுக்கு ஞாபகப்படுத்த யார் வேணும்? ஆவியானவர் வேணும். ஆவியானவரோட தொடர்பில் இருந்துட்டோம்னா ஈஸியாக சத்துருவை சிநேகிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து பாருங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கண்டிப்பாக செய்ய முடியுங்க, கண்டிப்பாக முடியும். ஆனால் மனித சாயலாக இருந்தால் வாய்ப்பே இல்லை, செய்யவே முடியாது. ஆனால் தேவ சாயலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதிராளிக்கு கூட அள்ளி கொடுக்க நம்மளால் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்மளை என்ன தான் பேசட்டுங்க, அசிங்க அசிங்கமாக கூட பேசட்டும், சாபமான வார்த்தைகளை பேசட்டும். சங்கீதக்காரன் தாவீதை போல யாராலையும் சபிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி படித்து என்னை தேற்றிக்கொள்ள, நான் இவனை கூட நான் பெட்டராக தப்பாக இருக்கிறேன், நான் தேற்றிக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது டைம் இல்லை, அது டைம் இருக்கும்போது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது அவ்வளோ கொடூரமாக சபிச்சிருப்பான். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் தேடி கண்டுபிடிச்சி எந்த அதிகாரம் நீங்களே பாருங்கள். தேடி கண்டுபிடிக்கிறதுல அது ஒரு இது இருக்கும். அதனால் நீங்கள் தேடுங்க. நான் இந்த அதிகாரம்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடும். சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தில் கண்ணாபுனான்னு பேசியிருப்பான். அவன் சந்ததியே இல்லாதவன் போகட்டுன்னு சொல்லியிருப்பான்.
ஒரு தலைமுறை இல்லை, அடுத்தடுத்த தலைமுறைலாம் காலி ஆகணும்னு சொல்லி பேசியிருப்பான். அவ்வளோ சாபமான பேசியிருப்பான். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்ல உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறாரு. இந்த பக்குவம் எப்போ ஏற்படும்னா ஆவியானவரோடு உறவுல இருக்கும் பொழுது தான் ஏற்படும். ஆவியானவரோட எப்பொழுதும், நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க நீங்கள் எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க, ஆவியானவரோட கனெக்டில் இருந்துகிட்டே இருங்க. அப்போ தான் ஆவியானவர் என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே இருந்து அதை ஞாபகப்படுத்துவார். இல்லை அவங்க சரிதான், அவங்களுக்குள்ளே இருக்கிறது பிரச்சனை, அமைதியாக இருக்க சொல்லுவார். அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ஆவியானவர் பேசுகிறது கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஈஸியாக மன்னிக்க முடியும் சபிக்கிறவங்களை. அடுத்து பாருங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறதுன்னா என்ன? அவமானப்படுத்துகிறவங்க. 4 பேருக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு வாங்க நான் காசை கொடுறான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. அவங்களுக்காக உங்களால் ஜெபம் பண்ண முடியுமா? எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு அப்படின்னு சொல்லி அசிங்கமாக உங்களை பேசுகிறாங்க. வட்டிக்கு விட்டவங்களும் வச்சுக்கோங்களேன், கேட்குறாங்க, உங்களால் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த அவமானத்துலேருந்து என்ன காப்பாற்றுன்னு தான் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்கு வியாதி வரக்கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு உறவுக்குள்ளே இருந்து நாம் தேவ சாயல் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கும் பொழுது ஈஸியாக நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நல்லா இருங்க சொல்ல முடியும், சூப்பராக முடியும். அதனால தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். நீங்கள் நிறைய வார்த்தைகளை பேச 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 பழக்கமாயிரும். கெட்ட வார்த்தைனா என்ன நினைக்கிறீங்க? கெட்ட வார்த்தைனா என்னங்க? ஏங்க எவ்வளவோ இந்த யூடியூப்பில் அது இதுலையும் இந்த கண்ணாமண்ணான்னு பார்க்குறீங்க. கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியாதா? கெட்ட வார்த்தைனா பேச சொல்லி கேட்கல, கெட்ட வார்த்தைனா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். கெட்ட வார்த்தைனா அப்படி இல்லை, நான் சொல்லிடுறேன். கெட்ட வார்த்தைனா கேட்ட வார்த்தை. என்னங்க? கேட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தை. இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், ஒரு சில பிள்ளைங்க வளர்ந்து வர 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 நல்ல கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஒரு சில வீடுகளில் பாருங்கள், பிள்ளைங்க வளர்ந்து வருவாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டு தான் பிள்ளைங்க பேசுவாங்க. அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களா இருந்தால் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசாதவங்களா இருந்தால் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல வார்த்தையை பேச 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 நீங்கள் நல்லவங்களாக மாறிட்டே இருப்பீங்க. நல்ல வார்த்தை பேச 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 நல்லவங்களா? அப்போ நான் இப்போ கெட்டவங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை. நாம் இன்னும் நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். இப்போ எனக்குள்ளே உங்களுக்கு தெரியுதா இல்லையா, எனக்குள்ளே நிறைய மாற்றம் இருக்கா இல்லையா? இப்போ எவ்வளோ நாட்களாக என்னை பார்த்துட்டு வரீங்க. நாளுக்கு நாள் எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நல்லதை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே நல்ல குணாதிசயங்கள் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எல்லாமே நமக்குள்ளே தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. கனிகள் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? நமக்குள்ளே தான் இருக்கார். ஆவியானவருக்குள்ளே தான் 9 கனிகள் இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிறது என்ன ஆகணும்? இப்போ ரூம்குள்ளே தான் இத்தனை சுவிட்ச் இருக்குது. லைட்டுக்கு, ஃபேனுக்கு, ஆடியோவுக்கு, எல்லாத்துக்குமே சுவிட்ச் இருக்குது. எல்லா சுவிட்சும் என்ன பண்ணணும்? ரூமை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணால் தான் அது ஆன் ஆகும். புரியுதுங்களா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கனிகள் ஆப்ரேட் ஆகணும்னா நல்லதை பேசணும். இன்றைக்கி நீங்கள் ட்ரையல் பார்க்குறீங்க. சர்ச்சு முடிஞ்சு போகும்போது வீட்டில் இருக்கிற நபர்கள்ட்ட இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தூங்குற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகளை பேசணுங்கிற முடிவோடு போங்க. ஆமாம், அவங்க கோவப்படுத்தினா அவங்க அப்படி தான் படுத்துவாங்க. ஏன்னா அவங்க இந்த சத்தியத்தை கேட்கலல்ல, நீங்கள் தானே கேட்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே ஃபாலோ பண்ணணும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க கோவப்படுத்துவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. டம்முன்னு தூக்கி டிவியை போட்டு உடைச்சா கூட, பாப்பா பரவாயில்ல பாப்பா, வெறும் வேறு டிவி வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பொங்குனதுனால அங்கே டிவி உடனே வந்துடாது. உடஞ்சது தான். அதை போய் எதுக்கு பொங்கி மனசை காயப்படுத்தி? இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பேசி பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பெற்றெடுத்ததுனால பிள்ளைங்கள்ட்ட பாசம் வராது, அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. நான் ஸ்கூலில் போய் பேசும்பொழுது ஒரு தாய் எப்படி பெற்றெடுக்கிறாளுங்கிற காரியத்தை தான் பேசுகிறேன். அவங்களுக்கு அப்போ தான் புரியுது, அப்போ தான் வலிக்குது, அப்போ தான் அழுகிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பிள்ளைங்களுக்கு பெற்றதினால் பாசம் உருவாகாது அப்பா அம்மாட்ட. நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கிறதுல தான் பாசம் உருவாகும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வளர்க்குறத அப்படி வளங்க. அதுக்கு பேர் செல்லம் இல்லை. தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது செல்லம், அது தப்பு. உங்கள் பிள்ளைங்களை நீங்களே கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் சின்ன விஷயத்துக்கு வீட்டில் குப்பை கிடந்தா, பாத்திரம் கழுவாமல் கிடந்தா, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, எதாவது போட்டு உடச்சிட்டா,
ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செய்யாமல் இருந்துட்டா அப்போ பயங்கரமாக ஒரு கோபமாகி திட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க. சாபமான வார்த்தைகளை பேசிடாதீங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. விடு பாப்பா, பார்த்துக்கலாம். நல்லா இருக்கியாம்மா, நல்லா இருக்கியாப்பா, நீ நல்லா தான் இருப்ப, நீ சூப்பராக வருவ. தம்பியே வந்து கேட்பான், எம்மா இன்றைக்கி என்னம்மா ஒரு 70-80 பண்ணு ஓடிடுமா? 100 பண்ணு ஓடுண்டா அப்படி சொல்லணும். என்னன்னு தெரில தம்பி, மானம் ஒரு மாதிரியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னுலாம் பேசக்கூடாது. நல்ல வார்த்தையை பேசணும். எதுக்காக இப்போ முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல். நீங்கள் இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன கனகராஜண்ணே? ஆமாம், வேலை இருக்கானே? வேலை சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். ஆனால் வேலையே இல்லாமல் தான் இருக்கும். வேலை இருக்குன்னு பேசுங்க. நீங்கள் செய்ய முடியாத அளவுக்கு திணற அளவுக்கு வேலை கிடைக்கும். ப்ரைஸ் காட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அதனால் தேவன் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். நம்ம தேவ சாயலில் இருக்கிறோம். தேவனை போல் பேச 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 நம்ம வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அளவில்லாமல் நிரம்பி இருக்கும். எல்லாத்தையும் அது ஃபில் பண்ணி நிரப்பிடும். உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களை வீடு தேடி வரும். நன்மையும் கிருபையும் நம்மளை என்ன பண்ணோம்? தொடரும்னா என்ன? சாதாரணமாக உலகத்தில் எடுக்கக்கூடிய மெகா தொடர் சீரியலுக்கே தொடரும் போட்டானா பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது தொடரும்னு, சத்தியம் சொல்லுகிறது தொடரும்னு, ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது தொடரும்னு. இதுக்கு எண்டே கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? எண்டே கிடையாது. இந்த படத்துக்கு எண்டே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கை முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். அப்படியே ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ரதல ரதியஹந்தல பதுரியா ரபல பல பர பல பர பல பர பல பரபா. தேங்க்யூ ஃபாதர் காட். அப்படியே ஒருத்தர் ஆவியில் நிரம்பி ஒருத்தங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் ஏவப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.